அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய், 3இல் சூரியன் புதன், 4இல் குரு, 5இல் சுக்கிரன் கேது, லாபஸ்தானத்தில் ராகு, விரய ராசியில் சனி, 7 சனியில் விரய சனியாக இருக்கிறார். ராசிக்கு 3இல் சூரியன், 5இல் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர் நீச்சல் போட்டாவது தாங்கள் அடைய வேண்டிய இலக்கினை அடைவீர்கள். பெரிய பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் வாழ்க்கையில் நிறைய சாதிப்பு உண்டாகும். தங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஓங்கும். என்ன இருந்தாலும் 7 சனி நடப்பதால் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டியிருக்கும். ஏதோ பறி கொடுத்ததைப் போல தாங்கள் இருப்பீர்கள். சிக்கனமாக இருப்பது நல்லது. விரய சனி என்பதால் தாங்கள் சற்று சிக்கனமாக இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிந்து நடந்து கொண்டால் லாபங்கள் அதிகரிக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பார்க்காமல் சில விஷயங்கள் நேரடியாக நீங்களே தலையிட வேண்டும். தொழிலாளர்களை அனுசரணையாக வைத்து கொள்ள வேண்டும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை தாங்கள் பெறுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர், போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். சிலர் உயர் கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சுக்கிரன் 5இல் சிறப்பு பொருளாதார ஏற்றம், குடும்பத்தில் அன்பு, இனிமை அனைத்தும் இருக்கும். ராசிக்கு 3இல் சூரியன் இருப்பதால் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய அனுசரணை கிடைக்கும், பாராட்டுதல்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். உங்கள் காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக முடியும். கேட்ட இடத்தில் தங்களுக்கு பணம் கிடைக்கும். 2இல் செவ்வாய் இருப்பதால் கவனம் தேவை. பேச்சில் சூடு பறக்கும். யோசித்து பேசுதல் வேண்டும். பொறுமையாக இருக்க வேண்டும். 5இல் கேது என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. குடும்ப விஷயத்தில் எதிர்பாராத மனக்குழப்பங்கள், தடுமாற்றங்கள் உண்டாகலாம். ஆடம்பர செலவுகளில் பணம் அநியாயமாக செலவாகலாம். வேலை செய்யும் இடத்தில் உழைப்பு அதிகம். உடல் நலத்தில் கவனமாக இருங்கள். சனிக்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு அவசியம். கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. வாழ்க வளமுடன். இறை உணர்வுடன் இருங்கள். வாழ்க்கையில் முன்னேறுவீர்கள்.